ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய மனைவி சாரதா தேவி உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கலாம். ஒரு அருமையான சம்பவம் படித்தேன். அதாவது ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவருடைய இறுதி கட்டத்தில் இருந்தார். அவர் ஒசூர் போயிட போகிறதுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ சாரதா தேவி சொல்லுகின்றார், சுவாமி நீங்கள் போய்விட்ட பிறகு நான் விதவையாகி விடுவேனே, இந்த ஆடை ஆபரணங்களை எல்லாம் நான் மாற்றிக்கொள்ளுவேன், நான் வெள்ளை புடவை உடுத்தி கொண்டு என் ஆபரணங்களையும் கலைந்து விடவா. அப்படி தான் வெஸ்ட் பெங்கால்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு இந்த விஷயத்துலலாம். அங்கே வெள்ளை புடவை தான் கட்டிக்கணும், ஆபரணங்கள்லாம் போடக்கூடாது. அதனாலே ஒரு மனைவி கணவரிடத்திலே, அதாவது தன்னுடைய கணவர் இறந்த பிறகு தன்னுடைய நிலையை சொன்னாள். அப்போது குருவாக இருந்த ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர், ஏன் நீ விதவை கோலம் போட வேண்டும், நான் எங்கும் சென்று விடவில்லையே என்னார். ரொம்ப இவ்வளவு அருமையான விஷயம் பாருங்கள். அவர்கள் உற்று நோக்குகின்றார்கள். அப்பொழுது அவர் சொல்லுகின்றார், நீ இதே போல இதே உடையோடு இதே ஆபரணங்களோடு நீ இருக்கலாம், நான் எங்கும் சென்று விடவில்லை. நீ இருக்கும் பொழுது காற்றாக வீசுவேன், ஒரு அழகான பறவையை பார்ப்பாய், அதுவும் நானாக இருப்பேன். சூரியனுடைய அருமையான உதயத்தை பார்ப்பாய், அங்கும் நானாக இருப்பேன். இங்கு பார்க்கின்ற அனைவரிலும் என்னையும் நீ பார்க்கலாம், நான் எங்கும் சென்று விடவில்லையே, இந்த பந்தம் இதோடு முடிந்து விடவில்லையே என்கின்றார். அவர் குரு சிஷ்யாக இருந்து கொண்டு தன்னுடைய மனைவியையே தன்னுடைய சிஷ்யாக ஏற்றுக்கொண்டு எல்லா தர்மங்களையும் உபதேசித்தவர். அப்பொழுது அவர் சொல்கிறார், என்னை இந்த காற்றிலும் இந்த மழையிலும் நீ உணர்வாய், எதை பற்றி நீ கவலைப்படுகின்றாய், ஒரு பறவை சிறகடித்து பறக்கும் பொழுது என்னை உணர முடியும், அதனால் நீ விதவை இல்லை, என்றென்றும் சுமங்கலி என்று சொன்னார். அதனால் இந்த திருமணம்ங்கிறது கால வர்த்தமானத்துக்கு உட்பட்டது. ஆனால் நமது திருமணம் என்றுமே உள்ளது, நித்திய திருமணம் என்று சொன்னாராம். அதை போலவே சாரதா தேவி ஒரு பக்தியாக இருந்து கொண்டு ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் உயிர் பிரிந்த பின்னும் கூட அவர்கள் அதே போலேயே இருந்து கொண்டு அதன் பின்னே அவர்களுடைய சீடர்களோடு சேர்ந்து ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய நல்ல தத்துவங்கள் எல்லாம் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தார். எத்தனையோ மனிதர்களுடைய வாழ்க்கை சீரமைக்கப்பட்டது. எப்படிப்பட்ட கணவன் மனைவி இல்லையா, எப்படிப்பட்ட குரு சிஷ்யை. ராதே கிருஷ்ணா.